இன்றைய தியானம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓசியா 13:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கு நேராய் எப்படி கடந்து வருகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து தேவனாகிய கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கூறினதான வார்த்தை இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை வாசிக்கிற நீங்க இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களுக்கு நீங்களே கேடு உண்டாக்கி கொண்டு இப்பொழுது கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நாம் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து இஸ்ரவேல் புத்திரரைப் போல அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஓசியா 14:1 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் என்று. நம்முடைய சொந்த அக்கிரமத்தினால் இன்றைக்கு நம்ம விழுந்து போயிருக்கலாம், கேடுண்டாக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நமக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மகளே, மகனே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாலும் திரும்பமா என்கிட்ட வந்துரு. எரேமியா புத்தகத்தில் மிக தெளிவாய் இஸ்ரவேல் புத்திரர் எப்படியெல்லாம் அக்கிரமம் செஞ்சு கர்த்தரை விட்டு தூரம் போனாங்கன்றத மிக தெளிவாய் எழுதுகிறார். நீங்க முடியுமானா எரேமியாவின் புத்தகத்தை முழுசா வாசிச்சு பாருங்க. குறிப்பாய் 2ஆம் அதிகாரம் எரேமியா 17ஆம் வசனத்திலே கூட பிரியமானுள்ளே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. 19ஆம் வசனத்துல, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலையிலே சேனைகள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அது தீர்க்க தரிசன வார்த்தை. ஒருவேளை வாலிப தம்பி, வாலிப சகோதரி, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பெரியோரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து இந்த எரேமியாவிலே வாசித்தது போல காணப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படிக்கு இந்த நாட்களிலே ஒரு தருணத்தை தருகிறார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு வேதனையோடு கூட சொல்லுகிறார், உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது எத்தனை கசப்பாய் இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே என்று சொல்கிறார். எரேமியா 5:25ஆம் வசனத்திலும் கூட பிரியமானவர்களே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. நம்ம பாவம், நம்ம அக்கிரமம், நம்ம மறைவா செய்கிறது, துணிகரமா செய்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய அக்கிரமே, நம்முடைய பாவமே, எல்லா மீறுதல்களுமே நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை வருவதற்கு தடையாய் காணப்பட்டது. நாம தப்பு பண்ணிட்டு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் எனக்கு இந்த நன்மையும் கொடுக்கலன்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை பிரியமானே. மாறாக இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் ஓசியா 13:4, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம், என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் அடிக்கடி கர்த்தரை விட்டு சோர மார்க்கமாய் கர்த்தரை பின்பற்றி அவர்கள் சோதம் கோமாரா பாவத்துக்கு உட்பட்டு அவர்கள் தேவனை மறந்து அந்நிய தேவர்களை வணங்கி வித்தியாசமாய் அவர்கள் வாழ்க்கையில காணப்பட்டபடினாலே கேடு அவர்கள் வாழ்க்கையில வரும்படிக்கு கர்த்தர் அனுமதித்து விட்டார். ஆனாலும் இரக்கம் செய்கிற கர்த்தர் உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அந்த கர்த்தர் இப்பொழுது உன் பக்கத்திலே வருகிறார். மகளே, நான் உனக்கு சகாயம் பண்ண வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 1-2 வசனத்திலே சங்கீதக்காரர் சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வாக்கின்படி கர்த்தரையே நோக்கி பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இஸ்ரவேல் புத்திரரை போல கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய விருப்பத்துக்கு மாறாக அக்கிரமம் செய்து விழுந்துட்டோம், பாவம் செய்து விழுந்துட்டோம்.
எங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து மீண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் வந்து சேருவதற்கு எங்களுக்கு ஒரு தருணம் தந்ததற்காய் உமக்கு நன்றி. நாங்கள் உங்ககிட்ட திரும்புகிறோம்ப்பா. தயவு செய்து நாங்கள் கேடு உண்டாக்கி கொண்டாலும் கூட இப்பொழுது எங்களுக்கு சகாயம் பண்ணும்படிக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த காலையிலே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஒத்தாசை அனுப்புவீராக. ஒத்தாசை அனுப்பி எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக. எங்கள் தேவைகளை சந்திப்பீராக. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குவீராக. எங்கள் சாபங்களை முற்றிலுமாய் முறியடித்துவிட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு சகாயம் பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி விட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. துதிகான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.